உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களை உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வு நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துல உயிரிழத்த உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கு மடத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். போர் இப்பொழுது 19வது நாளை எட்டியிருக்கின்றது. களத்தில் தொடர்ச்சியாக தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஈரானுடைய பாதுகாப்பு தலைவரின் மரணத்துக்கு பதிலடி கொடுப்போம் என்று கூறியிருந்தார்கள். லாரிஜானி அவர்களுடைய மரணத்துக்கு பதிலடி கொடுப்போம் என்று கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் ஈரான் ஏவுகணை தாக்குதலை அமெரிக்காவுடைய தளங்கள் மீதும் தாக்கி இருக்கின்றது, இஸ்ரேல் மீதும் தாக்கி இருக்கின்றது. இந்த இவருடைய மரணம் தொடர்பாக நாங்கள் நேற்று பேசும் பொழுது அது உறுதிப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த விடயத்தை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் அதை தொடர்ந்து கூறுங்கள். முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு வளமை போல் கள நிலை எவ்வாறு இருக்கிறது? கள நிலைமை உங்களுக்கு தெரியும். ஈரான் தொடர்ச்சியாகவே தாக்கிக் கொண்டிருக்கின்றது. இருந்த போதும் லரிஜானிய இழப்பை தொடர்ந்து, அது மட்டுமல்லாது சொலைமானி கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த 2 இழப்புகளுக்கும் பிறகு ஈரான் குரம்ஷஹார் ஏவுகணை உட்பட பெற்றுமளவான ஏவுகணை தாக்குதலை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இலக்குகளை இஸ்ரேலில் தாக்கி இருக்கின்றது. இஸ்ரேலின் தொடர்ந்து ரயில்வே நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. பென் கொரியர் விமான நிலையம் தீப்பற்றியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பெருமளவான இடங்கள், 100கணக்கான இடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. ஆனால் அங்கிருந்து இருக்கின்ற தடைகள் காரணமாக பல ஊடகவியலாளர்களும் கூறியிருக்கிறார்கள், அதை படங்களை பெருசாக அப்லோட் பண்ண முடியாது என்று சொல்லி. இருந்தாலும் பலர் அதை மீறி பல புகைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன. பெருமளவான மக்கள் பதுங்கு குழிகளில் இருந்ததால் தப்பிக்கொண்டதாகவும், ஆனால் பதுங்கு குழிகளுக்கு ஓடுவதற்கு முதல் அகப்பட்டவர்களில் 2 கொல்லப்பட்டதாகவும் 8 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அங்கிருந்த தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல் இறந்தும் அல்லது காயப்பட்டும் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பெருமளவான ரயில்வே நிலையங்களாக இருக்கலாம், வான்படை நிலையங்களாக இருக்கலாம், எல்லாம் மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலின் மத்திய பகுதி, ஷரோன் பகுதி மற்றும் ஜெருசலம் பகுதி, டெல் அவிவ் பகுதி, நவாட்டிம் வான்படை தளம் போன்ற எல்லாம் அங்கு தாக்கப்பட்டிருக்கின்றன இஸ்ரேலில். அதே நேரம் அமெரிக்காவின் ஈராக்கில் இருக்கின்ற பக்தாத்தில் இருக்கின்ற தூதரகம் நேற்று 2 தடவை மீண்டும் தாக்கப்பட்டிருந்தது. அங்கு தாக்குதலுக்கு சென்ற ஷஹீத் விமானத்தை நோக்கி பல ஏவுகணைகள், பல CRM என்ற RAM என்ற அதாவது ட்ரோன் எதிர்ப்பு ஆயுதங்களை பயன்படுத்திய போதும் ட்ரோனை தடுக்க முடியாது. பல ஊடகங்களும் படங்களாக, வீடியோக்களாக போட்டிருந்தன. அதே போல துபாயில ஷாஜாவில் இருக்கிற வேர் ஹவுஸ் தாக்கப்பட்டு அது தீப்பற்றி எறிந்ததை பார்க்கக்கூடிய இருந்தது. துபாயில பெருமளவான இடங்கள் நேற்றும் தாக்கப்பட்டிருந்தன. கிரீஸ் அவசரமாக துபாய்க்கு UAE அரசுக்கு தன்னிடம் இருக்கின்ற 200 PAT-2 ரக ஏவுகணைகளில் 24 ஏவுகணைகளை அவசரமாக வழங்கியிருந்தது. துபாய் முழுவதிலும் நேற்று இரவு முழுக்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பெட்ரியாட் ஏவுகணையால் அந்த வானம் நிரம்பி வளைஞ்சிருந்தது. முழுக்க வெளிச்சமலையாகத்தான் இருந்தது. இந்த 24 ஏவுகணையும் நேற்றிரவே முடிஞ்சிருக்கும் என்றுதான் நான் யோசிக்கிறேன். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் கிட்டத்தட்ட 50 ராக்கெட்டுகளை நேற்றிரவு ஏவியிருந்தனர். சவுதி அரேபியாவிலும் முக்கிய வான்படை தளம் தாக்கப்பட்டிருக்கிறது. UAE-லையும் இன்னும் ஒரு முக்கிய வான்படை தளமும் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் பெய்ரூட் பகுதியில் லெபனான் மீது இஸ்ரேல் கடுமையாக தாக்கி இருக்கின்றது. கிட்டத்தட்ட அங்கு 1000 பேருக்கு மேல் இதுவரையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல கட்டிடங்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. 2 பக்கமும் தாக்குதல்கள் மிகவும் உக்கிரமாக நடந்து கொண்டு இருக்கின்றன. இந்த போரை, அதாவது எல்லா ஆய்வாளர்களும் கூறுவது போல, இந்த போர் கட்டுப்பாட்டை இழந்து விட்டது என்ற ஒரு நிலையாக இருக்கிறது. அமெரிக்காவின் கட்டுப்பாட்டை இழந்து விட்டது. இஸ்ரேல் தான் நினைத்ததை செய்கிறது. அப்ப இஸ்ரேல் இந்த போரை மேலும் மேலும் தூண்டிக் கொண்டிருக்கிறது என்றால், பார்க்க போனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இதிலிருந்து வெளியேறுவதற்கான அத்தனை வழிகளையும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக மூடிக்கொண்டிருக்கிறது. லாரிஜானி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னர் பதிலடி கொடுப்போம் என்று கூறியவர்கள் இரவோடு இரவாக பதிலடி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இஸ்ரேல் மீது.
அங்கே நிறைய கொத்து குண்டுகள் ஏவுகணையினூடாக வீசப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக என்ன சேதம் நடந்த என்ற விடயங்கள் அறியக்கூடியதாக இருந்ததா? கடுமையாக என்ன செய்த கிட்டத்தட்ட 100 இலக்குகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் ஏர்போர்ட், பென்கூரியர் ஏர்போர்ட்டாக இருக்கலாம், அதில் தீ பற்றி இருப்பதை சில காணொலிகளில் காணக்கூடியதாக இருந்தது. ரயில்வே நிலையங்கள் சேதமடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. இஸ்ரேலின் ஆர்டரிஸ் என்று சொல்கின்றார் படையினரின் நடமாட்டங்களுக்குரிய போக்குவரத்து அத்தனையும் முடக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. மத்திய இஸ்ரேல் பகுதியாக இருக்கலாம், தென் பகுதியாக இருக்கலாம், வடபகுதியாக இருக்கலாம், பெருமளவான சைரன் சத்தங்கள் கேட்டபடியே இருந்தன. ஆம்புலன்ஸ்கள் ஓடிக்கொண்டே இருந்தன. ஆனால் இந்த தாக்குதல் 61வது அலை என்று சொன்னாலும் தற்போது நாங்கள் கதைக்கும் போதும் ஈரான் தாக்குதலை மீண்டும் ஆரம்பித்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் கூறுகின்றன. இதே நேரத்தில் ஈரான் தன்னுடைய தாக்குதலை மத்திய கிழக்கு நாடுகள் மீது புதுப்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது. சற்று முன்னதாக நீங்கள் கூறினீர்கள், சவுதி அரேபியா UAE மீது அவர்களுடைய வான்படை தளங்களின் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? ஈரான் ராயல் எமிர் ஏர் போர்ஸ் பேஸ் கட்டாரில் இருக்கிற தளத்தை தாக்கி இருக்கின்றது நேற்று. அந்த தளம் தாக்குவதற்கு முன்னர் அங்கு C-130 ரக அமெரிக்காவின் சரக்கு விமானமும், F-15 ரக விமானமும், அப்பாச்சி ரக உலங்கு வானூர்தி நிற்பதை செய்மதி புகைப்படங்கள் காட்டியிருந்தன. இந்த வான்படை தளம் அல் உதை வான்படை தளத்தில் இருந்து கட்டார்ன்ற ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற வான்படை தளம். அப்ப இந்த தளம் கடுமையாக சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இதுவரையில் அங்கிருந்த தளவாடங்கள் சேதம் தொடர்பாக எந்தவித தகவல்களையும் அமெரிக்கா வெளியிடவில்லை. உண்மையில் மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னா எந்த ஒரு இழப்பையும் அமெரிக்காவோ அல்லது இந்த வளைகுடா நாடுகளோ வெளியிடுவதில்லை. செய்மதி படங்கள் மூலம் தனிப்பட்ட முறையில் தான் பலரும் இந்த இழப்புகளை வெளியில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த கடந்த 16ஆம் தேதி UAE இருக்கின்ற அபுதாபியில இருக்கின்ற அல் டஃபாரா படைத்தளம் தாக்கப்பட்டிருந்தது. நாங்கள் முதல் பேசியிருந்தோம். அங்கு சாப் குளோபல் ஐ என்ற ஒரு மிக நவீன விமானம், $1 பில்லியன் பெறுமதியான விமானம் அளிக்கப்பட்டிருந்தது என்பது. அது தொடர்பாக இப்போது மேலதிக தகவல்களை செய்மதி புகைப்படங்களுடன் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வான்படை தளம் அமெரிக்காவினதும் பிரான்சினதும் UAE-னதும் வான்படை தளம் என்று சொல்லியும் அங்கு பெருமளவான விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் பல அடுக்கு கொண்ட வான் எதிர்ப்பு சாதனங்கள், உதாரணமாக தாட் ஏவுகணைகள், தென்கொரியாவிலிருந்து புதிதாக கொண்டு வரப்பட்ட ஏவுகணைகள், அடுத்ததாக பேட்ரியாட் ஏவுகணைகள், அதை விட விமான எதிர்ப்பு கேனன் பீரங்கிகள் என்று சொல்லி பல அடுக்குகளாக அவர்கள் இந்த ஏவுகணைகளை வைத்திருந்தார். அந்த விமானம் அது ஒரு ஹை செக்யூரிட்டி சோன் என்று சொல்லலாம், அப்படியான இருக்கலாம். ஆனால் அங்கு பல ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், ஏவுகணைகள் வீழ்ந்து படித்ததை அந்த புகைப்படங்கள் இப்போது வெளிவந்த புகைப்படங்கள் காட்டுகின்றன. அதில் தான் இந்த விமானம் சேதமடைந்திருந்தது. அங்கு அமெரிக்காவின் MQ-4C என்ற மிக நவீன உளவு விமானமும் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த விமானம் ஒரு விமானத்தின் பெறுமதி $240 மில்லியன் என்று கூறப்படுகிறது. MQ-9 ரெப்பேட்டர் ரக விமானமும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த ஹேங்கரும் சேதமடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் CBS நியூஸ் ஏஜென்சி தெரிவித்திருக்கிறது, அமெரிக்காவின் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி கிட்டத்தட்ட 1 டசனுக்கு மேற்பட்ட MQ-9 ரக விமானங்களை இதுவரை அமெரிக்கா இழந்திருப்பதாக கூறியிருக்கின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த அமெரிக்காவின் உளவு நடவடிக்கைகளுக்கு மிக மிக கடும் பின்னடைவை ஏற்படுத்தும். அதே சமயம் சவுதி அரேபியா வான்படை தளம் 17ஆம் தேதி தாக்கப்பட்டிருந்தது இரவு. அதில் AN/FPS-117 என்ற கிட்டத்தட்ட $20 மில்லியன் பெறுமதியான ரடாரை மீண்டும் அளித்திருக்கிறார்கள். இந்த போர் ஆரம்பித்த போது உங்களுக்கு தெரியும், AN/FPS-132 ரக ரடாரும் 2 AN/TPY-2 ரக ரடாரும், இந்த 3 ரடார்கள் பெறுமதி $2.7 பில்லியன் என்று கூறுகிறார்கள். இதுகளை அளித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாது பெருமளவான சிறிய ரடார்களும் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த பிரதேசத்தை முற்று முழுதாக ஒரு பிளைண்டாக, அதாவது
இவர்கள் இந்த ஏவுகணைகள் எல்லாம் தாக்குதல் விமானங்களை கண்டறிய முடியாத ஒரு பிளைண்டாக அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இது இவ்வாறு பெருமளவான நாங்கள் நேற்றும் பேசியிருந்தோம். 8வது KC-135 விமானம் சேதமடைந்திருந்தது, பென்கூரியர் விமான நிலையத்தில் இறங்கும் போது காணாமல் போயிருந்தது என்று சொல்லி. இப்ப தொடர்ச்சியாக இந்த இழப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அமெரிக்காவோ அல்லது இப்ப அமெரிக்கா இதுவரை சொல்லியிருக்கிறது தங்களை 200 பேர் இரண்டு பேர போரில் 200 பேர் காயமடைந்திருப்பதாகவும் 13 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுது. இஸ்ரேல் கூறியிருக்கின்றது தங்கள்ல 15 தொடக்கம் 20 பேர் கொல்லப்பட்டதாகவும் 3600 பேர் காயமடைந்திருப்பதாகவும் இரண்டு பேர போரில் தெரிவித்திருக்கிறது. அதே போல ஈரானிலும் கிட்டத்தட்ட 1500 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 18,000 பேர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் லெபனானில் சேதம் அதிகம். இதே உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி ஹொமினி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு மிக முக்கியமான அதிகாரியாக லரிஜானியினுடைய மரணம் பார்க்கப்படுகின்றது. அதே போல் சொலமானியினுடைய மரணம் பார்க்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், மூத்த தலைவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் கொல்லப்பட்டால் இது எவ்வளவு பின்னடைவை ஈரானுக்கு ஏற்படுத்தும் என்று நம்புகிறீர்கள்? அல்லது அவர்கள் இவை எல்லாவற்றையுமே அந்த இன்பில்ட், அதாவது இவர் இறந்தால் இன்னும் ஒருவர் உடனடியாக அதற்குள் வந்து ஒரு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தொடர் தாக்குதலை தங்களுடைய இலக்கை அடைவதற்கான வழியை செய்யக்கூடிய வகையில் அவர்கள் அப்படியான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அல்லது பின்னடைவை ஏற்படுத்துமா? நல்ல கேள்வி. என்னென்று சொன்னால், இவர்களுடைய திட்டம் என்னென்று சொன்னால், நீங்கள் எங்கேயும் பாருங்கள், அந்த ஒரு இனத்தில மிகவும் தரமானவர், மிகவும் உறுதியானவர், கொள்கையில் பற்றானவர், இனத்தைக்காக பணியாற்றுபவர்களை தேடி தேடி அளிப்பார்கள். என்றால் அந்த இனத்தை ஒரு என்று சொல்லி இதை இயலாத இனமாக வைத்திருந்தால் தான் தங்கள் ஆளுமைக்கு வைத்திருக்க முடியும். இன்றைக்கு ட்ரம்ப் கூறியிருக்கிறார் தான் அடுத்தது கியூபாவை கைப்பற்ற போறேன். கியூபாவின் முன்னாள் அதிபர் உங்களுக்கு தெரியும், பிடல் காஸ்ட்ரோ, அவரோட விடுதலை போராளி. 630 தடவை அவரை கொல்லுவதற்கு முயற்சி செய்தார்கள், அவர் தப்பியிருந்தார். பல நாடுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். இன்றைக்கு வெனிசுலாவின் தலைவரை கொண்டு போனார்கள் கைப்பற்றி. பல நாடுகளை நீங்கள் பாருங்கள். ஈராக்கில் சதாம் ஹுசேனாக இருக்கலாம், லிபியாவின் அதிபர் கடாபியாக இருக்கலாம், அசாத் மயிரிழையில் தப்பி இருக்கிறார் சிரியாவின் அதிபர், பூட்டினை கொல்ல முற்பட்டார்கள். இப்படி எத்தனையோ இடங்களில் இவர்கள் அந்த தலைமை பீடத்தை அழித்து விடுவது, அதுதான் இவர்களுடைய டெக்னிக்காக இருக்கிறது. இப்ப தமிழக விடுதலை போராட்டத்திலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமை பீடத்தை அழிப்பது, தலைமை பீடத்தை அழித்து விட்டால் அந்த இனம் அதுக்கு பிறகு தலை தூக்க முடியாது என்பது இவர்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே வந்து கொண்டிருக்கின்றது. எங்கேயும் அதை ஹிஸ்புல்லா கண்ட தலைமை பீடம், ஹமாஸ் தலைமை பீடம். ஆனால் ஈரான் நிலைமையில் ஆனால் இதை எவ்வாறு எதிர்கொள்வது என்று இவர்கள் அதைத்தான் செய்ய போறார்கள் தொடர்ச்சியாக. ஆனால் இதை எவ்வாறு எதிர்கொள்வது என்று சொன்னால், உங்களோட தலைமை பீடத்தை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். அதாவது ஒருவரில் தங்கி இருக்காமல் ஒரு லேயர்ஸாக இருக்க வேண்டும். இப்ப ஈரானை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 97% படிப்பறிவு உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அந்த நாடாளுமன்றத்தில் இருப்பவர்களில் அரவாசிக்கு மேல PhD ஹோல்டர்ஸாக கலாநிதிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஈரான் அரசு தலைவர் மசூத் பெசஸ்கியான் ஒரு ஹார்ட் சர்ஜன், அவரோட டாக்டர். ஈரான் வெளிவார அமைச்சர், அவர் ஒரு கலாநிதி, அவர் டாக்டரேட். அதே போலதான் லர்ஜானி, அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸிலும் மேத்தமெட்டிக்ஸிலும் டிகிரி முடிச்சவர். அப்ப ஆனால் இவங்கள் அதொன்னும் சொல்ல மாட்டாங்க, அதொன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கிற கூட்டம் யாருண்டா, குழந்தை பிள்ளைகளை கொண்டே கற்பழிக்கிறது, எப்ஸ்டின் கூட்டம், அப்படியான கூட்டம். ஆனால் அவங்கள் தான் ஜனநாயகவாதிகளாக இருப்பார்கள், இவர்கள் பயங்கரவாதிகளாக இருப்பார்கள். இந்த படித்தவர்கள் தன் இனத்துக்கு செய்பவர்கள் பயங்கரவாதிகளாக இருப்பார். அது அந்த அப்படி ஒரு சிஸ்டத்தை கட்டி அமைச்சாச்சு. அந்த சிஸ்டம் பிரேக் பண்ணுது, அதுதான் இப்ப பெரிய பிரச்சனை. அது ஒரு என்னன்னு சொல்ற மிக மோசமான ஒரு சிஸ்டம் பிரேக் பண்ணிக்க பேரழிவோட தான் பிரேக் பண்ணும். அதாவது மெல்ல மெல்ல இப்ப பிரேக் பண்ணி கொண்டு வராங்க ஈரானுக்களால். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஈரான் கடுமையான இழப்புகளை சந்திக்கும். அது வேறுபடியா. இப்ப லஜானியின் மரணத்தை பொறுத்தவரையில் இஸ்ரேல் தான் இதை தனியா முடிவெடுத்திருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் பெஞ்சமின் நெத்தன்யாஹு சகோதரர் வீடு அளிக்கப்பட்டது, சகோதரர் மகள் இறந்தது, அமைச்சர் மற்றும் மகள் இருந்தது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக சந்திச்சு வருகிற இழப்புகள். அப்ப ஏதாவது ஒரு வெற்றியை காட்ட வேண்டும் இந்த போரை. என்னென்ன சொன்னால், இப்ப ஜெஃப்ரி சாக்ஸ் ஒன்றை கூறியிருந்த பேராசிரியர் என்னென்னு சொன்னால், இஸ்ரேலிய அதிபர் இப்போ கிடைத்தது என்னன்னு சொன்னால் 35 வருஷமாக
அவர் சொன்னார், தன் வார்த்தையை நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க என்றால் நான் இப்படி சொல்றதுக்கு 35 வருஷமாக ஒரு முட்டாள தேடிக்கொண்டிருந்தவராம் பெஞ்சமின் நெத்தன்யாகு. அந்த முட்டாள் கிடைச்சு விட்டார் அமெரிக்காவில். அப்ப அவரை வைத்து இந்த போரை நடத்துவதற்கு அவருக்கு ஏதாவது வெற்றியை காட்ட வேண்டும் என்பதற்காக கொல்லப்பட்டவர் தான் இந்த லஜானி. அப்ப இந்த லஜானி தொடர்பாக அமெரிக்காவில் இருப்பவர்களை போட்டிருக்கிறார்கள். ஈரானில இருக்கிறதுல ஒரு சாஃப்டான பேச்சுவார்த்தைக்கு அடுத்தது ஓரளவுக்கு இந்த ஈரான் டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் கொண்டு வரக்கூடிய ஆக்கள் இவர்கள் தான். அவர்களை தேடி தேடி இஸ்ரேல் கொள்ளுகிறது என்று சொன்னால் இந்த போரை நீடிக்க இஸ்ரேல் விரும்புகிறது, அமெரிக்காவை அதுக்கு கொண்டு போய் மாட்டுவதற்கு விரும்புகிறது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தாங்கள் இந்த போருக்கு வரப்போறதும் இல்லை, தங்கள நேவியால ஹோமோஸ் நீர்ணைய திறக்கவும் முடியாது, நாங்கள் ஈரானுடன் ஒரு உடன்பாட்டை மேற்கொள்ள போகிறோம். இப்ப ஜெர்மனியே போகுது ஈரானுடன், எல்லா நாடுகளும் படிப்படியா போகும். அப்ப இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஈரானை மேலும் ஏதாவது ஒரு விதத்தில் ஆத்திரப்படுத்த வேண்டும் என்று. இப்ப லஜானியை பொறுத்தவரையில் அவர் மகளின் வீட்டுக்கு போயிருந்த போது அங்குதான் வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். நினைக்கிறேன் பாடிஸ் என்ற ஏரியா பகுதியில் அவர் 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 மகனும் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரம் இந்த பஜீஜ் என்ற படைப்பிரிவின் தளபதியான சொலமனையும் அதே தரம் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த பஜேஜ் படைப்பிரிவை பற்றி நான் கூறுகின்றேன். அதுதான் இந்த 4,50,000 பேரை கொண்ட ஒரு சிவில் கட்டமைப்பு. அது சிவில் கட்டமைப்புன்றது அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற புலனாய்வாளர்களை கண்டறிவது, அப்படியான, அதாவது இராணுவத்துக்கு ஒரு துணைப்படை மாறி. இப்ப இந்த சமயத்தில் தான் இப்போது இஸ்ரேல் என்ற உளவாளி ஒருவரை கைது செய்திருப்பதாகவும் அவருக்கு பகிரங்கமாக மரண தண்டனை கொடுத்திருப்பதாகவும் ஈரான் டஸ்னிம் என்ற ஊடகம் இன்று தெரிவித்திருக்கின்றது. அப்ப இந்த லஜானின் மரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இஸ்ரேலின் போர், இது அமெரிக்காவின் போர் இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆனால் ஈரான் என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், தங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கொமாண்ட் ஸ்ட்ரக்சர் ஒரு மல்டி லேயர், அது பல தரப்பட்ட நிர்வாகமோ அல்லது கட்டளை பீடங்களோ தங்களுக்கு தெரியும் இதுதான் இவர்களுடைய டெக்னிக், தலைவர்களை கொள்ளும். இப்ப தலைவர் அதை மேவ வேண்டும்னா நீங்கள் அதுக்கு இன்னொரு மாற்று வழியை கண்டுபிடிக்கும். அப்ப அவர்கள் தங்களோட லேயர்ஸ் ஆக இருக்கின்றது. ஒருவர் போனதுடன் மற்றவர் வருவார். இப்ப இதைத்தான் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்பு நாங்கள் கதைத்திருந்தோம். ஜூன் மாதம் அமெரிக்க அதிபர் கமேனியை கொல்ல போறேன் என்ற போது அந்த ஆள் சொன்னது ஒன்றுதான், இது 86 வயசு 90 வயசான ஒரு வயதான உடல், இதுக்கு எந்த பெறுமதியும் இல்லை. என்ன வளர்க்கப்பட்டவர்கள் ஏதாலும் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற கொள்கை இருக்கிறது. இந்த ஒரு கிழவனை நீங்கள் கொள்வதால் எதையும் நீங்கள் சாதிக்க போவதில்லை என்று அந்த சொன்னது சரியா தானே நடந்தது. அந்த கொண்டதால கடைசியா என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த உலகம் முழுக்க ஜெஃப்ரி சாக்ஸ் சொல்றார், உலகத்தையே ஒரு டேஞ்சர் டிசாஸ்டருக்கு கொண்டு போயிட்டேன். உலகத்தையே இப்ப நாங்கள் நேற்று கதைச்சிருந்தோம், இந்தியாவில எவ்வளவு சாப்பாடு தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு, இலங்கையில கூட 4 நாள் வேலை செய்ய வேண்டிய நிலை என்றால் இலங்கை கதைக்கின்ற மற்ற நாடுகள் எல்லாத்தையும் கதைச்சா இதுல நேரம் பத்தாது. இப்ப ஆஸ்திரேலியா கூட வட்டி வீதத்தை கூட்டி இருக்கிறது. பல நாடுகள் இப்ப துபாய் 250 பில்லியனை அவசரமாக வங்கிகளுக்கு கொடுத்திருக்கிறது வீழ்ச்சி அடையாமல் தடுப்பதற்காக. இது ஒரு சில தான் நான் கலைக்கிறேன். அப்ப இதுல அபாஸ் அரக்சியும் ஒன்றை கூறியிருக்கின்றார், இந்த தாக்குதல் அவர் இறந்ததுக்கு தங்களுக்கு வருத்தம், ஆனாலும் அது தங்களோட அந்த அரசியல் பீடத்தை பாதிக்காது, நாங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னால், ஒருத்தர் இல்லை என்று சொன்னால் இன்னொருத்தர் அது அதை விட திறமையானவர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். எனவே நான் முதலே கூறியிருந்தேன், 97% படிப்பறிவு உள்ளவர்கள் இருக்கின்ற இடம். இப்ப கடந்த வருடமே நாங்கள் இந்த ILC பேசியிருந்தோம், இந்த மெடிக்கல் டிவைஸ் என்ற உபகரணங்கள் தொழில்நுட்பத்தில் ஈரான் தான் அடுத்தது உலகத்துக்கு அதை சப்ளை பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிற அளவுக்கு அவர்களது தொழில்நுட்பம் உள்ளுக்குள் முன்னிறைய வளர்ந்திருக்கின்றது. சிறப்பு, நன்றி அரசர்களே. இனி இந்த போர் தொடர்பாக நாங்கள் பேசும்பொழுது நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்பாக இப்பொழுது கூறும் பொழுது இங்கே பிரித்தானியாவில் உள்ள ஒரு ஊடகம் கூட, ஆங்கில ஊடகம் ஒன்று கூட அவர் கூறினார் அப்சல்யூட் கிளவுன் என்று சொன்னார்கள். ஒரு உண்மையான ஒரு கோமாளியாகத்தான் அமெரிக்க அதிபரை பார்ப்பதாக கூறினார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒவ்வொரு ஊடக சந்திப்பின் பொழுதும் அவர் ஏதோ ஒரு விடயத்தை எடுத்து கத்து கண்டு தன்னுடைய ஆத்திரத்தை தீர்த்து வைப்பார்.
இப்பொழுது கியர்ஸ்டாமர், பிரித்தானியாவுடைய பிரதமர் கியர்ஸ்டாமர் மீது பாரிய குற்றச்சாட்டுகளையும் அழுத்தங்களையும் பிரயோகிக்கும் வகையில் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. இது ராஜதந்திர ரீதியில் என்ன விதமான முருகல் நிலையை ஏற்படுத்தும்? உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்கு என்று சொல்லுவார்கள் முன்னரெல்லாம். ஆனால் அது முற்றுமுழுதாக இப்பொழுது அளிக்கப்பட்டிருப்பது போல் இருக்கிறது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? ஐரிஷ் பிரதமர் அங்கு இருந்த போது பேசியது. ஆனால் கடந்த வாரம் நாங்கள் பேசியிருந்தோம், ஜெர்மன் அதிபர் மெர்ஸ் அங்கு சென்ற போது ஸ்பெயின் தொடர்பாக அவர் பேசிய போது ஜெர்மன் அதிபர் அமைதியாக இருந்ததாகவும், ஸ்பெயின் அதற்கு தனது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது. ஜெர்மன் அதில் கதைத்திருக்க வேண்டும், ஐரோப்பாவுக்காக ஜெர்மன் கதைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதாவது தனது அதிருப்தியை வெளியிட்டிருந்தது. ஆனால் அதே போல அயர்லாந்தின் பிரதமருடன் இருந்த போதுதான் இந்த அயர்லாந்து அரசு தலைவருடன் இருந்த போதுதான் இந்த கருத்தை ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். அதாவது ஸ்டாமர் வின்சென்ட் சர்ச்சிலை போல இல்லை என்று சொல்லியும், ஸ்டாமர் முடிவெடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லியும், பிரித்தானியா தங்களுக்கு உதவாதது மிகப்பெரிய பிழை என்று சொன்னது மட்டுமல்லாது நேட்டோவை ஒரு ஸ்டூபிட் என்று கூட சொல்லியிருந்தார், ஸ்டூபிட் மிஸ்டேக் என்று கூறியிருந்தார். நேட்டோ தங்களுடன் போரில் உதவி செய்யாதது என்று சொல்லியும், அதே போல இந்த ஈரான் படை நடவடிக்கை உடனடியாக முடியும் என்று சொல்லியும், மற்றது கியூபாவை தான் கைப்பற்றுவேன் என்ற தனியிலும் பேசியிருந்தார். ஆனால் ஊடகங்களுடைய போட்டிருக்கின்றது, இந்த தடவை அயர்லாந்தின் பிரதமர் இது தொடர்பாக உடனடியாகவே அதில் கூறிவிட்டார். அதாவது டிரான்ஸ் அட்லாண்டிக் அந்த பக்கம் இந்த பக்கமான உறவுகள் போரிலிருந்து உறுதியாக இருக்கின்றது. அந்த உறவை நீங்கள் கொச்சைப்படுத்த முடியாது, அந்த உறவை நீங்கள் குறை மதிப்பிட முடியாது என்று அவர் நேரடியாகவே ட்ரம்பை சாடியிருந்தார். அதைத்தான் கூறியிருந்தார்கள். அதாவது ஓவல் ஆபீஸில் இருந்து ட்ரம்புக்கு எதிராகவே அதில் ட்ரம்பின் பிழை என்று நேரடியாக கூறிவிட்டார் என்று கூறியிருந்தார்கள். இந்த ட்ரம்பின் கருத்துக்கு பிறகு சிலர் இப்போது சமூக வலைதளங்கள் எழுதியிருக்கிறார்கள், அதாவது இந்த நேட்டோ இன்னும் அடுத்த வாரமே கலைந்து போகக்கூடிய ஒரு நிலையில் நேட்டோ நிற்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள். பெருமளவான இப்ப போலந்து கூட சொல்லியிருக்கிறது தன்னால் இந்த ஈரான் சண்டைக்கு போக முடியாது என்று. ஜெர்மன் பிரதமர் கூறியிருக்கின்றார், நான் முதலும் கூறியிருந்தேன், நாங்கள் எங்கள் அமெரிக்க கடற்படையால் திறக்க முடியாத ஹோமோஸ் நீரினை எங்கள் கடற்படை திறக்காது. எனவே நாங்கள் இப்போது ஈரானுடன் ஒரு உடன்பாட்டுக்கு வருவது தொடர்பாக கதை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று. இரண்டாவது வாரத்திலேயே உலகத்தில கடுமையான மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பல நாடுகள் பொருளாதாரத்தால் சிதைவடைந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் 2 வாரம் என்று சொன்னால், அதாவது அடுத்த 2 வாரங்களுக்கு உலகம் கிட்டத்தட்ட முற்றாகப்படுத்திவிடும். இன்னும் ஒரு 30 நாள் என்று சொன்னால் சில மாற்றங்களை நீங்கள் போர் முடிந்ததும் திருப்பி எடுக்கலாம். ஆனால் சில மாற்றங்கள் திருப்பி எடுக்க முடியாத அளவுக்கு மாறிவிடும் என்று கூறுகிறார்கள். இர்ரிவர்சிபிளாக வந்துவிடும் இன்னும் ஒரு 30 நாளைக்கு. அது பிறகு உலகத்தை மாற்ற முடியாது. அப்ப உலகம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதுதான் ப்ரொஃபசர் சாக்சும் கூறியிருந்தார், என்னன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டை இழந்து விட்டது. ஈராக் போர் மட்டுமல்ல, பிராந்தியமே கட்டுப்பாட்டை இழந்து விட்டது என்ற நிலையில் தான் கூறியிருந்தார். அந்த கட்டுப்பாட்டை இஸ்ரேல் எடுத்துக்கொண்டதும் அமெரிக்கா அதில் இருந்து வெளியேறுகிறோம். அதாவது கிளின்டன் கொண்டை கூறும்போது, கிளின்டன் இப்போது ஒவ்வொரு நாளும் இந்த போர் தொடர்பாக ஒரு பாட்காஸ்ட் விட்டுக் கொண்டிருப்பார். அவர் கூறுகிறார் என்று சொன்னால், தாங்கள் எப்பவும் அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இருந்தது. தாங்கள் இருக்கும் போது எந்த போரோ, தான் இருக்கும் போது கூட 98ஆம் ஆண்டு தாக்கியிருந்தோம், ஈரானை தாக்கியிருந்தோம், சூடானை தாக்கியிருந்தோம். இருந்தாலும் அது எங்கள் கண்ட்ரோல்ல இருந்தது. அமெரிக்காவிட எப்படி செய்ய வேண்டும், எப்படி அதை நிறுத்த வேண்டும், எப்படி அதிலிருந்து வெளியேற வேண்டும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஆனால் இப்ப ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் கதைக்கல. அந்த சமூக வலைத்தளத்தை பார்த்துதான் அமெரிக்க மக்களுக்கே தெரியுது. சமூக வலைத்தளத்தை பார்த்துதான் காங்கிரஸ்க்கே தெரியுது என்றால், அப்படி சமூக வலைத்தளத்தை வச்சுக்கொண்டு ஒரு நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற துணையில் தான் அவர் பேசியிருந்தார். சுருக்கமாக நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும். ஆனால் அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான கேள்வியாக நான் பார்க்கிறேன். நீங்கள் அப்படி பார்க்க தெரியவில்லை. நீங்கள் கியூபா தொடர்பாக கூறினீர்கள். உங்களுக்கு தெரியும், இந்த ஈரான் போரில் அமெரிக்கா எந்த விதத்திலும் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று தெரிகின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்புக்கு தெரியும் இந்த போரை தொடர முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. தொடர்ந்தால் நீங்கள் நிறைய விடயங்களை கூறினீர்கள், என்ன விதமான விளைவுகளை எதிர்நோக்க வேண்டும் என்று.
கியூபா தொடர்பாக 2 நாட்களாக இவர் கூறிக்கொண்டு வருகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். உங்களுக்கு தெரியும், வெனிசுவேலாவில் எவ்வாறு 24 மணி நேரத்தில் ஒரு பெரிய சிறப்பு படை நடவடிக்கை செய்தார்கள், நிக்கலஸ் மெட்ரோ அவர்களை நாடு கடத்தினார்கள். அவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே காணப்படுகின்றன என்று நீங்கள் நம்புகிறீர்களா? குறிப்பாக இந்த ஈரானுடைய தோல்வியை திசை திருப்புவதற்காக, இல்லை என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் இப்ப வரப்போகின்ற மிட் டேர்ம் தேர்தல் வரப்போகின்ற இவை எல்லாமே ஒரு பாரிய இழப்புகளை கொண்டு வரப்போகின்றது என்றுதான் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? சுருக்கமாக இப்ப கூறுகிறீர்கள், நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். அவருக்கு நீங்கள் கூறியது போலதான் உடனடியாக இன்னொரு வெற்றி தேவைப்படுகிறது. கியூபாவில் முதலில் உள்ளுக்குள் தங்களை CIA இறக்கி உள்ளுக்குள் உள்ளவர்களை விலக்கி வாங்கி அல்லது உள்ளுக்குள் இருந்து புலனாய்வு தகவல்களை எடுத்து அரசை கவுக்கும் முயற்சியாக ஒரு தரையிறக்கத்தை மேற்கொண்டிருந்தார்கள், ஒரு 6-7 பேரை. அது கியூபா கடற்படை சுட்டுக் கொண்டிருந்தார், அதை நாங்கள் பேசியிருந்தோம். அதற்கு பிறகு வெனிசுலாவை கைப்பற்றி அதன் எரிபொருட்களை நிறுத்தி இருந்தது. இப்போது கியூபாவில் நேற்று வந்த தகவல்கள் அடிப்படையில் எலக்ட்ரிசிட்டி முற்று முழுதாக நின்று விட்டதாக கூறுகிறார்கள். அதே சமயம் அங்கு போராட்டங்களும் ஆரம்பித்திருக்கின்றன அரசுக்கு எதிராக. அதாவது அரசு இந்த தவறான நடவடிக்கைகள் மற்றது கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு எதிராக என்று சொல்லி அதை ஒரு வகையில் ஈரானை போலதான் கியூபா இப்போது மெதுவாக அடக்கிவிட்டது. ஆனால் கியூபாவின் அதிபர் கூறுகிறார் தான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று. சரணடைய தயார் இல்லை, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் என்று. ஆனால் இப்போது அமெரிக்க அதிபர் கியூபாவை நோக்கி திரும்பி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த இடத்திலிருந்து காலை எடுத்து இன்னொரு இடத்தில் வைப்பதற்கு இப்ப பில் கிளின்டன் கூறியிருக்கிறார் ஒன்றுதான் என்று சொன்னால், மக்கள் வாக்களிக்கும் போதோ அல்லது இந்த பிரதிநிதிகள் வாக்களிக்கும் போதோ அந்த வாக்களிப்பு என்பது கேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற பெட்ரோல் விலையும் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற பொருட்கள விலையும் தான் அந்த வாக்காளர்கள் இந்த முடிவை தீர்மானிக்கும் என்று அவர் கூறியிருந்தார். இப்ப இதை மாற்றீடு செய்வதற்கு நீங்கள் கூறியது போலதான் இப்போது கியூபாவை நோக்கி கவனம் திரும்பி இருக்கிறது. ஆனால் கியூபாவை பொறுத்தவரையில் அதுவும் ஒரு வெனிசுலா மாதிரியானது அல்ல. கியூபாவும் ஈரானை போல திருப்பி தாக்குமாக இருந்தால் அது தென் அமெரிக்காவில் இப்ப வளைகுடா நாடுகள் எப்படி பேரழிவை சந்திச்சு இப்போ நிற்கின்றதோ அதே போன்ற ஒரு நிலைமையை தென் அமெரிக்கா சந்திக்கக்கூடியதாக இருக்கும். தென் அமெரிக்கா சந்திக்கக்கூடியது அது தற்போது இருக்கின்ற அமெரிக்காவின் வெனிசுலாவின் பிடியையும் கூட தளர்த்தக்கூடியதாக ஒரு நிலையாகத்தான் இருக்கும். எப்படி சிரியா சத்தம் இல்லாமல் போய் ஆனால் இப்போ ஈரானில் வந்து சிக்கி போய் நிற்கிறார்களோ அதே போல வெனிசுலா சத்தம் இல்லாமல் போய் கடைசியில் கியூபாவில் வந்து சிக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். என்றால் அதைத்தான் வெனிசுவேலா தொடர்பாக அடிக்கடி பேசிக்கொண்டு வந்தார். தாக்குவார்களா இல்லையா, தாக்குவார்கள், உடனடி தாக்குதலை நடத்தினார்கள், வெற்றி பெற்றார்கள். அதே போல் ஈரானிலும் அவ்வாறான ஒரு தாக்குதலை நடத்தலாம் என்று அதை பிழையாக கணித்து விட்டார்கள் என்று பலரே கூறியிருக்கின்றார்கள். அதை திசை திருப்பதற்காக இவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் என்பதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். நன்றி அரசோக்களை. நாங்கள் முடிந்தால் என்னுடைய சந்தர்ப்பத்தில் தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான நிலைமைகளை உன்னிப்பாக அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.